இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கதை சொல்ல போகும்போதெல்லாம், சினிமா கதை சொல்ல போகும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பரியரும் பெருமாளே நான் வந்து ஒரு 100 ப்ரொடியூசர் சொல்லி வைப்பேன். அந்த கதை வந்து 100 ஆஃபீஸர்ஸ் போய் சொல்லி வைப்பேன். அப்போ வந்து கடைசியாக ஒரு ப்ரொடியூசர் சொல்லும்போது கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், அந்த 10வது நிமிஷம் 15வது நிமிஷத்தில் வந்து அந்த பையன் நீ ஏன்பா லா காலேஜ் படிக்க வந்தேன்னு கேட்கும்போது, இல்லை நான் டாக்டர் ஆகணும், அம்பேத்கர் ஆகணும்னு சொல்லுவான். அப்போ அங்கனே வந்து அவர் நிப்பாட்டிட்டு சொன்னார், அதை மட்டும் அப்துல் கலாம் மாற்றிக்கலாமான்னு கேட்டார். ஓகேங்களா? அப்போ எனக்கு போய் ஷாக். ஒய் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு சொன்னார். இப்போ யோசிச்சுப்பாங்க. அப்போ நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து லா காலேஜ் தான் படிக்கிறான். ஒரு சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? லா காலேஜ் படிக்கிறவன் ஒருத்தர் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அது வந்து இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதை நம்ம வந்து உடச்சி கிராஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். இந்த கதையை நீங்கள் விற்கவே முடியாது, இந்த கதையை யாரும் கேட்கவே முடியாது அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்கள் கதையை அடைத்து நிறுத்தக்கூடிய மனிதர்கள் இருந்தக்கூடிய காலகட்டம் அது. அப்போ நம்ம அதை செட் பண்ணி, அப்போ ரஞ்சித் அண்ணா வந்தார், நம்ம அதை ஆரம்பித்து நம்ம போயிட்டோம். அதுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு. இப்போ ஒருவேளை பரியம்பெருமாள் தோத்திருந்தா இன்னொருத்த வந்து அப்படி ஒரு கதைகளை யோசிச்சிருக்கவே மாட்டான். பரியம்பெருமாள் மக்கள்கிட்ட அதை ஏற்றுக்க மாட்டாங்க நம்பிக்கையை உருவாக்கி வச்சிருந்தாங்க. தி சோசியல் மீடியாவும் இந்த ஆண்ட்ராய்டும் இந்த மக்கள் பெருவாரியாக வந்து ஒரு படைப்பை நிராகரிக்கப்பட்ட, ஒழித்து வைக்கப்பட்ட, மறைத்து வைக்கப்பட்ட கதைகளை கொண்டாடுவது சமூகத்துக்கு தெரிந்த பின்பு தான் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ நம்பிக்கை வந்தோடனே இன்னைக்கு வந்து சாதாரண கமர்ஷியல் படத்தில் கூட ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கிரியேட் பண்ண வந்திருக்காங்க. ஒரு பெண்ணை தவறாக காட்டக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு காட்டிக்கொண்டு இந்த இயக்குநர்களே மாறி இருக்காங்க. அவன் வந்து இந்த மொத்தத்தையும் கேள்வி கேட்டுருவான். அப்போ இந்த விழிப்புணர்வை எப்படி செட் பண்ணும்? இப்போ என் படத்தில் எதுவுமே இல்லை, ஏன்னா அப்படி காட்ட வேண்டிய தேவையே இல்லை. என் படத்தில் நடந்த பெரிய அதிசயமா நான் நினைக்கிறது, மாற்றா நான் நினைக்கிறது என்னன்னா, நான் சொன்ன வந்து கதை கிடையாது, அந்த கதையை சொல்வதற்காக நான் செட் பண்ண நரேட்டிவ் இருக்குல்ல, அந்த நரேட்டிவில் என்னை அறியாமலே நடந்த, என் வாழ்வின் அடிப்படையில் நடந்த ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ். ஒரு மாற்றுத்திறனாளியோ இல்ல ஒரு பெண்ணையோ இல்ல ஒரு சக நண்பனையோ இழிவாக என்ன சொல்றது, மேல கீழே பேசக்கூடாது, ஒரு ஷார்ட் ஃப்ரேம் செட் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே என் வாழ்வே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நான் அதை ஏன் காட்டணும் அப்படின்னு நான் நினைச்சு பண்ண எல்லா விஷயமும் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மற்ற மனிதர்களுக்கு, மற்ற இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா மாறி இருக்கு. அவங்க திருப்பி இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். நான் 1000 பிரச்சனையோட போறேன்பா, இனி அங்கே போய் தியேட்டரில் வைப் பண்ண விடாம, கொண்டாட விடாம, நீங்க ஏன்டா போட்டு கழுத்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று பேச ஆரம்பிக்கிறதுக்குல, அது அப்படி இல்லை. நீ இந்த படங்களை எடுக்கணும்னா நீ யோசிக்கணும், நீ சிந்திக்கணும், நீ பயணப்படணும், நீ நிறைய வாசிக்கணும். ஆனா அந்த படங்கள் எடுக்கிறதுக்கு நீ யோசிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், உனக்கு ஈஸியா நடந்துரும். ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு, இங்க இது பண்றாங்க, ஒரு ஃபைட்டு, அப்போ ஒரு டான்ஸ், இப்படி செட் பண்ண முடியும். உனக்கான நெரேட்டிவ் செட் ஆல்ரெடி இருக்கு, அதை நீ விற்பனை பண்டமா மாத்தி விற்பனை பண்ண முடியும். அதுக்குள்ள ஏதோ வகையில உன்னோட குற்ற உணர்ச்சி, உன்னோட கில்ட்டுக்காக அங்கங்க தூவி விட்டனா போதும் அப்படின்னு இருந்த சினிமா இன்னைக்கு யார் அந்த ஹீரோ என்ன பண்றான், அவனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஒரு சாதாரண பார்வையாளன் கேட்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு சாதாரண பார்வையாளன் ஒரு கமர்ஷியல் படத்திலேயே லாஜிக் கேட்கிறான். இல்லை எனக்கு புரியல, அவன் என்னதான் வேலை பார்க்கறான் அப்படிங்கிற ஒரு சாதாரண கேள்வி நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோம். பழைய படங்கள்ல அந்த ஹீரோ எப்ப என்ட்ரி ஆகலான்னு கேட்க மாட்டோம், இவ்வளவு சம்பவம் நடக்கும்போது எப்படி என்ட்ரி ஆனாலும் கேட்போம். அப்போ அப்படி இருந்த உளவியல்ல பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. அந்த ஹீரோ யார், எந்த வீட்டுல இருந்து அவன் கிளம்பி வர்றான், அந்த வில்லன் யார், அவன் எந்த வீட்டில் இருக்கிறான், என்ன அடிப்படையான வாழ்க்கையில அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவன் எந்த மாதிரியான, அவனோட மனைவி எப்படிப்பட்டவன், அவன் மனைவி எப்படி நடத்துறான், இவன் அப்பா எப்படி நடத்துறான், இப்படின்னு சராசரி ரொம்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதாரண கேள்விகளை மக்கள் படம் பார்க்கும் போதே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நரேட்டிவை செட் பண்ணுறது ஒடுக்கப்பட்டவரோட வாய்ஸஸ் தான். பொது சமூகத்தோட இந்த நரேட்டிவை மாத்துனது ஒடுக்கப்பட்டவரோட வாய்ஸ் தான். இது நாங்கள் பிளான் பண்ணலாம் பண்ணல, இப்படி காட்டக்கூடாதுங்க பிளான் பண்ணலாம் பண்ணல. இந்த கதையின் ஊடாக அது தேவையே படலை. என்னைய வெளியே அனுப்பி போய் தொலை அப்படின்னு அனுப்புன ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு என்னைய கூப்பிட்டு வந்து பாராட்டுறாங்க, பேசுறாங்க. ஏன்னா ஏதோ வகையில், டே உனக்கு பிடிக்கலடா, உனக்கு ஏதோ மண்டையில் ஓடிட்டே இருக்கு, நீ படிப்பை விட உன்னோட ஆர்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங்காக நம்புற, நீ போன்னு சொன்ன ஆசிரியர் எனக்கு தெரியும். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் திட்டினாங்க, வீட்டில் அடித்தாங்க, ஆனால் எனக்கு 2-3 ஆசிரியர்கள் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க காசு கொடுத்து அனுப்பி வச்சாங்க. நீ படிப்பை விட்டுட்டு போறையே அப்படின்னு அந்த ஆசிரியர் என்னை பயமுறுத்தலை. அங்கே 2000 பேர் படிச்சுட்டு இருக்கான், நான் ஒருத்தன் தானே போவேன் அப்படிங்கும்போது நீ 2000 பேர்த்த கெடுத்துக்காதன்னு அனுப்பி விட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நீ உன்னைய கண்டுபிடிக்கா நீ கிளம்பி போக அப்படிங்கும்போது அந்த ஆசிரியர்கள் அன்னைக்கு நம்பினது இருக்குல்ல, இன்னைக்கு அவங்க முதல்ல நான்
என்னோட வெற்றி நம்புறதே என்னோட பேராசிரியர்கள், என்னோட பள்ளி ஆசிரியர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட அத்தனை படங்களையும் பார்த்துட்டேன்னு சொல்றதே பெரிய வெற்றி தான் எனக்கு. ஏன்னா சினிமாவை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. எல்லா படத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க, பார்த்தா கூட வெளியே சொல்ல முடியாது, நான் எல்லா படத்தையும் பார்த்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? என்னோட அப்போ வந்து எந்த படம் வந்தாலும் என்கிட்ட வந்து முதல் 2 நாளுக்குள்ளே எல்லா ஆசிரியரும் ஃபோன் பண்ணிடுவாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 டேஸ்க்குள்ளே என்னோட ஆசிரியர்களே எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. எனக்கு அதுவே பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். எப்படி தான் போய் பார்ப்பாங்கன்னா ஈவினிங் போய் பார்த்துக்கலாம், படம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைடு, என் ஸ்டூடெண்ட் படம் எடுத்திருக்கான், அவங்க இன்னும் ஆசை, ஏன்னா என் பேர் வரல உன் பேர் வரலன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் ஒவ்வொரு கேரக்டரும் அங்கங்கே எனக்கு என்னோட படங்களில் வரக்கூடிய எல்லா நேம்ஸுமே எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்களோட மாற்றி மாற்றி வச்சுருப்பேன். அங்கங்கே மாற்றி மாற்றி வச்சுருப்பேன். அவங்களுக்கு தெரியும், சம்மந்தப்பட்ட மனிதர்களுக்கு தெரியும் நம்மளை தான் இதில் போர்ட்ரேட் பண்ணுறான், நம்மளோட அகத்தை போர்ட்ரேட் பண்ணுறான். அவங்க வேலை பார்க்குற வேலை வேற ஒன்றா இருக்கும், அவங்க வீடு வேற ஒன்றா இருக்கும். ஆனால் அவங்களோட அகமும் நான் என்னோட ஆசிரியர்கள் அகமும் ஒன்றா இருக்கும். அவங்களோட அகத்துக்கு தான் நான் பேர் வைப்பேன். ஓகேங்களா? புறத்துக்கு பேர் வைக்க மாட்டேன். அப்படி செட் பண்ண அந்த சந்தோஷத்தில் அவங்க வந்து நீங்கள் என் படத்தை பார்த்துட்டு என்னோட வாய்ஸஸ் அவங்க கிரியேட் பண்ணுறதுக்குல அதை கடத்துறதுக்குல. இப்போ அந்த ஆசிரியர்கள்னா அவங்க மட்டும் படத்துக்க மாட்டேன், அதுக்குள்ள சொசைட்டி ஒரு குரூப், இப்போ எல்லா குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாமே நான் அந்த படம் பார்த்துட்டேன். எனக்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட டீச்சர்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா அவங்க குரூப்பில், அவங்க ஆசிரியர் குரூப்பில், நான் இந்த வாழை பார்த்துட்டேன் எனக்கு தூக்கமே இல்லை, தயவுசெய்து இந்த வாழை படம் பாருங்க, இதை விட ஒரு ப்ரொமோஷன் வேணுமா ஒரு ஆசிரியர் வந்து. அவங்க எனக்கு அது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் ப்ரைடு. நான் பெருமிதமாக அடைஞ்சது என்ன அப்படின்னா என்னோட வசூலையோ எனக்கு கொடுக்கப்பட்ட பாராட்டுகளையோ இல்லை, ஹிடனா ரொம்ப மறைமுகமாக, ரொம்ப என்ன சொல்றது, மனசுக்குள்ளாக எனக்காக எனக்கு ஆதரவாக கேட்கக்கூடிய குரல்கள் இருக்குல்ல, அந்த குரல்கள் தான் என்னோட பெரிய இலக்குன்னு நினைக்கிறேன் நான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.